அதிமுகவிலிருந்து சாறை சாறையாக தாவேக்கால பலர் இணைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த இணைதலுக்கு காரணம் என்ன? ஒரு பதவி கிடைக்கும், கட்சியில் மாவட்ட செயலாளர் கிடைக்கும், ஒரு இஸ்லாமிய அமைப்பிலிருந்து நண்பர் முஸ்தபா போய் நின்று 2 பெரிய திமிங்கலங்களை வீழ்த்தினார். குஷ்புடைய கணவரையும் வீழ்த்தினார், பிடி தியாகராசனையும் வீழ்த்தினார். அது அவருக்கு விழுந்த ஓட்டல்ல, விஜய்க்கார விழுந்த ஓட்டம். முன்னாள் அமைச்சர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே அதிமுகவினருக்கு போன் செய்து, எப்பா யாரும் இப்போ தாவேக்காக்கு வராதிங்க, நாங்கள் வந்து தெரியாமல் மாட்டிக்கொண்டோம், சின்ன பசங்கள்கிட்ட அசிங்கப்படுத்துகிறோம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சியினுடைய தமிழக அரசியல் அரசன் அதிமுகவிலிருந்து சாறை சாறையாக தாவேக்கால பலர் இணைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த இணைதலுக்கு காரணம் என்ன? ஒரு பதவி கிடைக்கும், கட்சியில் மாவட்ட செயலாளர் கிடைக்கும், அல்லது பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்காக்களை அல்லது சில என்ன சொல்கிறது, ஒவ்வொரு துறைகளுக்கு ஆளுமைகளாக நியமிப்பார்கள். இந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்தாங்க. பெரிய தியாகத்திலேயோ வரல. எல்லா கட்சிக்காரனும் அப்படித்தான் சேர்வார்கள். பதவி இப்போ அந்த பதவிகளில் சில முரண்கள், கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு சிலருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பாரம்பரியமிக்க கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள், நிர்வாகிகள் கட்சி மாறியவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என மோதல்கள் வலுப்பதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. பிரதானமான தமிழக நாளேடு ஒரு பெரும் தலைப்பினூடே இந்த செய்தியை இன்று காலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து கட்சி தாவியவர்கள் மட்டும் ஒரு தனியான அணியாக தாவேக்காவில் செயல்படுகிறார்களாம். தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பெரும் வீழ்ச்சி சந்தித்தது, கட்சிக்குள்ளே மோதல் எழுந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்தது தான், நிறைய பேர் வந்தாங்க, எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள். கடைசியில் சிவி சண்முகம் இன்றும் வரவில்லை. இந்த நிலையில் அவசர கதியில் புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே மாதிரி அம்பை இசக்கி சுப்பையா, தாராபுரத்தின் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், பெருந்துறையில் ஜெயக்குமார், இந்த 6 எம்எல்ஏக்களும் உங்களுக்கு தெரிஞ்சதான நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதிமுகவிலிருந்து தங்களுடைய பதவிகளை தரையிறக்கம் செய்து தூக்கி வீசிவிட்டு இங்கே வந்து இணைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்திருக்கணும். தமிழகத்தின் இடைத்தேர்தல் நடத்த இப்போது உயர்நீதிமன்றம் ஒரு பிளாக் கார்டு தடையை போட்டு நிறுத்தி வச்சுருக்கு. அதெல்லாம் இப்போ பண்ண முடியாதுன்னு என்ன காரணம்? ஏன்னா அதற்கு முன்னால் இவர்களின் மீது சில வழக்குகளை ஒரு பாஜகவை சேர்ந்த வெங்கடாஸ்திரி என்பவர் போட்டிருந்தார். அந்த வழக்கை காரணம் காட்டி நீதிமன்றம் இந்த தடையை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையமும் தேர்தல் நடத்துறதுக்கு இப்போ விரும்பலை அப்படின்னும் செய்திகள் வருகிறது. அதற்கு காரணம், குதிரை பேரம் குறித்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடத்த கோரி நீதிமன்றத்தில் சில வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் எம்எல்ஏ பதவி இப்போ இவர்களுக்கு இல்லை, கட்சியிலாவது பதவி வேண்டும் என்று தாவேக்காவின் மூத்த தலைவர்களுக்கு இவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்களாம். இப்போ அதிமுகவிலிருந்து வந்த ரொம்ப முக்கியமான ஆட்களை நான் முதல்ல சொன்ன ஒரு 6 பேர் எம்எல்ஏக்கள். அவர்கள் விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் பாஸ்கர், தாராபுரம் பெருந்துறை ஜெயக்குமார், அம்பை இசக்கி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், சத்யபாமா தாராபுரம். இப்போ அது அல்லாமல் யார் வந்திருக்காங்க? உங்களுக்கு பல பேர், வைகை செல்வன்லாம் வந்துட்டார். கடம்பூர் ராஜ் ரொம்ப முக்கியமான ஆள், அவர் மினிஸ்டர். உடுமலை ராதாகிருஷ்ணன், திருச்சி வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி, இவங்களும் அடையாளப்படுத்தப்பட்ட அதிமுகவினர், முன்னாள் எம்எல்ஏக்கள். இவர்களும் வந்து தாவேக்காவில் சேர்ந்தார்கள். இவர்களெல்லாம் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு தாவேக்காவில்
நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார்கள். தாவேகா 108 தொகுதிகளில் வென்றது. அதில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் புதியவர்களுக்கு, ரசிகர் மன்றத்தில் இல்லாதவர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டது. ஆனால் விஜய் என்ற முகத்துக்காகத்தான் வாக்கு விழுந்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்போது ஒரு இஸ்லாமிய அமைப்பிலிருந்து நண்பர் முஸ்தபா போய் நின்று 2 பெரிய திமிங்கலங்களை வீழ்த்தினார். குஷ்புடைய கணவரையும் வீழ்த்தினார், பிடி தியாகராசனையும் வீழ்த்தினார். அது அவருக்கு விழுந்த ஓட்டல்ல, விஜய்க்கார விழுந்த ஓட்டுகள். இப்படி பல எம்எல்ஏக்கள் பிரச்சாரத்துக்கு செல்லாமலே வெற்றி பெற்று விட்டார்கள். இதனால் அதிமுகவினர் வந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை தாவேக்காவில் இல்லை. அது எல்லோருக்கும் தெரிஞ்சது. அவர்கள் தங்களை வளப்படுத்தி கொள்ளவும் மீண்டும் திருடுவதற்கு தான் வருகிறார்கள் என்று முணுமுணுப்பு வருகிறது. கொள்ளையடிக்கவும் தான் வருகிறார்கள். இவர்களை கொண்டு கட்சி பதவி வழங்கினா பெரும் சிக்கல் வருங்க அப்படின்னு குரல்கள் அங்கே எதிரொலிக்கிறது. 25 வருஷத்துக்கு மேலாக நாங்கள்லாம் ரசிகர் மன்றத்தில் போஸ்ட் ஒட்டியவர்கள், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்த பக்தர்கள். எங்களுக்கு கட்சியில் பதவி வழங்க வேண்டும், இல்லைன்னா அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடாது, பதவி ஆசையில் வந்தவர்களுக்கெல்லாம் வழங்கக்கூடாது. ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கான். அந்த பத்திரிகையினுடைய தலையங்கம் தான். தற்போதைய அமைச்சரவையில் 13 பேர் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள். மற்ற அமைச்சர்கள் அனைவருமே கட்சிக்கு புதிதாக வந்தவர்கள். இதனால் கட்சி வெளியில் இருந்து வந்தவர்கள் கட்சியை கபலீகரம் செய்வார்கள். அதை நாங்கள் ஒருபோதும் தளபதியுடைய கட்சிக்கு அனுமதிக்க போவதில்லை என தாவேகா நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி உள்ளார்கள். இந்த நிலையில் வந்தாங்கல்ல, உணவெல்லாம் போட்டு ஈசிஆரில் சாப்பிடுங்கன்னு யார் நம்முடைய விராலிமலை விஜயபாஸ்கர்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருந்தார். பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் என யாருக்கும் கட்சி பதவி வழங்க கட்சி தலைமை விரும்பவில்லை. இந்த தெரிந்ததும் முன்னாள் அமைச்சர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே அதிமுகவினருக்கு ஃபோன் செய்து, எப்பா யாரும் இப்போ தாவேக்காவுக்கு வராதிங்க, நாங்கள் வந்து தெரியாமல் மாட்டிக்கொண்டோம், சின்ன பசங்கள்கிட்ட அசிங்கப்படுகிறோம். இது ஏன் செய்தி இல்லைங்க, அந்த பத்திரிகையுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன பசங்கள்கிட்ட நாங்கள் அசிங்கப்படுகிறோம், என்ன செய்யணும் தெரியல, தவிக்கிறோம். நீங்களும் வந்து அவசரப்பட வேணாம், அப்படியே ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுங்க. அதிமுகவிலிருந்து வெளியேற நிற்கிறவர்களுக்கு தற்போது அக்கட்சியில் தொடர்ந்து இருப்போம், பழனிசாமி சரணம் என்று இருக்க சொல்லி கட்சியில் எடப்பாடிக்கு எதிராக ஒரு புயல் வீச தொடங்கியுள்ளதால் அவர்களுடன் இணைந்து கட்சியை மீட்கும் முயற்சியும் இப்பொழுது இவர்கள் தொடங்கியுள்ளார்கள். ஒரே குழப்பம்தான். மறுபடியும் இங்கேருந்து கூட அங்கே போவான், அதுவும் சொல்ல முடியாது. இவனுக்கெல்லாம் பதவி தான் முக்கியம். அந்த பதவி கிடைக்கலன்னா டக்குன்னு ஓடிடுவாங்க. இதனால் கடந்த சில நாட்களாக அதிமுகவில் எம்எல்ஏக்களுக்கும் தாவேகாவுக்கு வர மறுத்து வருவது அமைச்சர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. 7 எம்எல்ஏக்கள் பதவிகள் காலியாக உள்ளன. 227 எம்எல்ஏக்களே உள்ளார்கள். மொத்தம் மெஜாரிட்டிக்கு இன்னும் 114 எம்எல்ஏக்கள் தேவை. தாவேகாவிடத்தில் 107, அமமுகவில் இருந்து வந்தவரோடு சேர்த்து 108, மீதி 7 எம்எல்ஏக்கள் மட்டுமே தேவை. இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, ஐஎம்யூஎல் என கூட்டணியில் ஒரு 8 எம்எல்ஏக்கள் உள்ளதால் மெஜாரிட்டிற்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் உள்ளதால் தாவேகாவினரும் அதிமுகவினரை இழந்து வந்து யாரையும் இழுக்கும் வேலையை தற்போது நிறுத்தி வைத்து விட்டார்கள். இவனெல்லாம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு ஒருத்தன் வரவேணாப்பா, நீங்கள் அங்கேயே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. ஒன்றிய அரசு இருக்கு பாருங்க, அதாவது மத்திய பாஜகவின் அரசு இந்த குதிரை பேரம் குறித்து ரகசிய விசாரணை தொடங்கிச்சான். இதில் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று தாவேகா தலைவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்களாம். கொஞ்ச காலம் அமைதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எம்எல்ஏக்களை தூக்கும் படலாம் நடைபெறவில்லை. இப்போ எதுவுமே நாம் தூக்க வேண்டாம் என்று அவர்களும் எண்ணுகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் நம்பி வந்தவர்கள் இப்போது சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள். அது உண்மைதான். விராலிமலை விஜயபாஸ்கர்லாம் பெரிய குட்காவில் பெரிய பேரம், அதாவது ஊழலில் பெரிய ஊழலை தான். இது மனசாட்சி இல்லாத மனிதர்களை படுகொலை செய்யும் ஊழல். ஒரு ரோட்டில் அடித்தான், வனத்தில் அடித்தான், கான்ட்ராக்டில் போய் கம்மி பண்ணான், போடாத ரோட்டுக்கு போட்டதாக கள்ள கணக்கு எழுதினான், 50 ரூபா செலவை 500 ரூபான்னு எழுதினான். இது வேறு. ஆனால்
விராலிமலை விஜயபாஸ்கர் ஒரு மருத்துவனை படுகொலைகளை அரங்கேற்றக்கூடிய அளவிற்கு பாவத்தை செய்தார். 40 கோடியை வாங்கிட்டு மாதம் 14 லட்சம். எத்தனை குடும்பங்கள் குட்கா மாவோக்கா அது இதெல்லாம் தாலி அறுத்து விடுவார். இவர்களும் இங்கே வந்து விட்டார். இவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பெரிய போர்ஜரி ஆசாமி 100 கோடிக்கு 22 ஏக்கரை கள்ளச் சொத்தை ஆவணப்படுத்தியதில் மறையில் இருந்தவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர். இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு மிஸ்டர் கிளீனன் எப்படி இவர் சொல்ல முடியும்? அதற்கான வாய்ப்பும் இல்லை. ஊழல்வாதிகள் எல்லா கட்சியிலும் மலிந்து போய்விட்டார்கள். எந்த கட்சியும் அதற்கு தப்பாது. ஆனால் விஜய் தன்னை யோக்கியர் என்று சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட போர்ஜரிகளை குட்கா திருடர்களை எல்லாம் வைக்கக்கூடாது என்று அவர்கள் திட்டுகிறார்கள். இவர்களை அவர்கள் திட்டுறது, அவர்கள் இவர்களை திட்டுகிறது. இப்போ என்னென்னா அதிமுகலேருந்து வந்தவர்களுக்கு பெரிய அளவில் இங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா விஜய் எடுக்கிற முடிவு தான் விஜயபாஸ்கருக்கும். அதனால் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த குதிரை பேர வழக்குகளும் பெரும் சிக்கலில் இளையராஜா மேட்டர்லாம் போயிட்டுருக்கு. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது என்பதை இன்று காலை வெளியான பிரபலமான நாளிதழுடைய செய்தி சுருக்கத்தை உங்களுக்கு தந்துட்டேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.